சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அம்மா, இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கம்மா. பொழுது சாகிறதுக்குள்ள அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருவா. இல்ல சரவணா, ஒருவேளை அந்த மனுஷன் ஒத்துக்கலன்னு என்ன ஆவறது? அம்மா, எனக்கு பூங்குடி மேல நம்பிக்கை இருக்குமா? ஐயோ, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நான் பூங்குடிய பத்தி சொல்லவே இல்லப்பா, நான் அவங்க அப்பாவை பத்தி சொல்றேன். அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது சரவணா? அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? இப்ப நீ அவளை போன் பண்ணி வர சொல்லிடு. அவனுமே அங்க இருக்க வேணாம், வர சொல்லிப்பா. சரவணா, எனக்காக அம்மாக்காக என் பேச்ச கேட்பிய மாட்டியா? மா, நீ போன போட, அவளுக்கு போன போட்டு இங்க வர சொல்லிடு. வர சொல்லிடு சரவணா. நீ போன போட்டு இன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆக பார்த்துச்சுன்னு சொல்லுப்பா. அவ உடனே வந்துருவா. போன போடு சரவணா, போன போடு. இல்ல இல்ல இல்லப்பா, வேணாம். நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம வீட்டு மருமகளை நாம நம்பலனா வேற யாருப்பா நம்புவா? அவளுக்கு நாம தானே துணை நிக்கணும். வேண்டாம்ப்பா, அவ கண்டிப்பா ஜெயிப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம பூங்குடி கண்டிப்பா ஜெயிப்பா, நான் நம்புறேன். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அவ போன் பண்ணோன்னு நம்ம எல்லாம் உடனே கிளம்பலாம். நீ போப்பா. அம்மா, உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க பூங்குடி கொடுத்து வச்சிருக்கணுமா? சரவணா, பூங்குடி மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாம எல்லாரும் தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். போ, போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா.